செந்தில்குமார் BA LLB ட்ரெஷரர் தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல் ஐயா அவர்களை பேசுவதற்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கும், இங்கு என் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய பள்ளியின் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஆண்டு விழான்னு சொல்லிட்டேன், மாத்தி தான் சொல்லணும். இது ஒரு திருவிழா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா. அப்படித்தான் இருந்துச்சு. இங்கே நானும் ஒரு 6 மணி அளவில் இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்க்கும் பொழுது, இங்கே நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது, திருமதி கீர்த்திகா முனியசாமி அவர்கள் கூறியது போல் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு பிராக்டிஸ்க்கு அவங்க எவ்வளவு மெனக்கெட்டிருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அது இந்த தாளாளர் அவர்கள், சேர்மன் அவர்கள், அவங்களுடைய இயல்பே சேர்மன் நான் பல தடவை கேட்டிருக்கேன். சார், எதையுமே நீங்க சிறிதா சிந்திக்க மாட்டீங்களா, எதையுமே பிரம்மாண்டமா பண்ணணும் தான் நினைப்பீங்களா அப்படின்னு கேட்பேன். அவர் சிரிச்சுட்டு அதுக்கு பதில் சொல்ல மாட்டாரு. அந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தின் மறுபெயர் அப்படின்னா, நான் விளையாட்டுக்கு கூட சொல்லுவேன், சார் நீங்க டைரக்டர் சங்கர் மாதிரி சார். சிரிப்பாரு, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு. அவர் தான் சார் எதையும் பிரம்மாண்டமா செய்வாரு. சாதாரண ஒரு விஷயம் கூட பிரம்மாண்டமா புதுமையா செய்வாரு. அதனாலதான் நான் அந்த மாதிரி சொல்றேன் சார் சொல்லுவேன். இந்த திருவிழாவை காணும் பொழுது உண்மையிலே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸ்கூல் வச்சிருக்கக்கூடிய துணைப்பெரிய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கோம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் உருவாக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய தலைவர் அவர்கள், கல்விங்கிறது இந்த வாழ்க்கையில எவ்வளவு மிக முக்கியமானது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். மிக உன்னதமானது, இந்த வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது. நம் இந்த உலகத்தில் மிக உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்றால் கல்வியை தவிர வேறு ஒன்று வழியும் கிடையாது. நீங்க கல்வியில உயர்ந்திருந்தீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்களும் உயர்ந்து இருப்பீங்க. அதில் எந்த வகை மாற்றங்களும் கிடையாது. பெற்றோர்களும் அப்படித்தான். இங்கே பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் முழுக்க முழுக்க தன்னுடைய உழைப்பு முழுவதும் தன்னுடைய குழந்தைகளுக்காகவே உழைப்பாங்க. என்ன காரணம் என்றால், தன் குழந்தை கல்வியில் பயின்று மிகப்பெரிய ஒரு இடத்தை அடையும், மிகப்பெரிய உச்சத்தை அடையும் என்ற நம்பிக்கையோடு தன்னுடைய முழு உழைப்பையும் குழந்தைகள் சார்ந்தே உழைக்கின்றனர். இதில் வந்து தமிழ்நாடு நம்பர் 1, மற்ற ஸ்டேட்டை விட இந்தியாவில் தமிழ்நாடு நம்பர் 1. உயர்கல்வியிலும் சரி, பள்ளி கல்வியிலும் சரி, தமிழ்நாடு நம்பர் 1. அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த கல்வியை இந்த பள்ளி வழங்குகிறது. கல்வியும் ஒழுக்கத்தையும் மிக அற்புதமாக வழங்குகிறது. நான் இந்த தாளாட்டு இந்த பள்ளிக்கு முதலாக வரும்பொழுது இந்த சேர்மன் அவர்களிடம், திரு கண்ணதாசன் அவர்களிடம் முதல்ல கேட்டேன், இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகள், இதெல்லாம் பெருநகரங்களில் தானே சார் இருக்கும். சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி போன்ற நகரங்களில் தானே சார் இருக்கும். எப்படி இங்கே நீங்க இதை கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா எல்லா வசதியும், குழந்தைகள் எங்கேயுமே வெளியே செல்ல வேண்டியதில்லை, எல்லாமே இங்கேயே கிடைக்குது. கல்வி, ஒழுக்கம், மற்றபடி லேப் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே இங்கேயே கிடைக்குது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ல இங்கே கட்டிருக்கீங்க சார், என்ன காரணம் அப்படின்னு. அவர் சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, நாம் பிறந்த ஊருக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும், யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற அடிப்படையிலே செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் உள்ள ஒரு தங்கமான பண்புள்ள நல்ல மனிதர். அதுதான் முதலில் அவர் மீது எனக்கு ஒரு மரியாதையும் மதிப்பும் ஏற்பட்டது. இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட், இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் இங்கே தொடங்கி இருக்கிறார் என்றால் அது மிகவும் பாராட்டுதலுக்குரியது. சொல்லப்போனால் இதுக்கு நீங்க மக்கள் அனைவரும் கைதட்டணும். ஏன்னா அந்த அளவுக்கு பெரு நகரங்களிலே கூட கிடைக்காத வசதி. அது மட்டுமல்ல, இந்த பள்ளியினுடைய தலைவரும் தாளாளரும் எப்போதும் இந்த குழந்தைகளின் கல்வி நலனை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். சார் வேற எப்படி பண்ணலாம், இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி என்ன கொண்டு வரலாம், இன்னும் நிறைய டெக்னாலஜிஸ் இங்க வர வேண்டி இருக்கு, இன்னும் நிறைய அவங்க ஐடியாஸ் யோசிச்சு வச்சிருக்காங்க. சேர்மேனும் சரி, தாளாளரும் சரி, இருவருமே இன்னும் நிறைய எவ்வளவு இம்ப்ளிமெண்ட் டெக்னாலஜி இங்க கொடுக்கணும், இன்னும் இந்த பகுதியில் உள்ள மாணவ மாணவிகளை எந்த அளவுக்கு முன்னேற்ற வேண்டும் என்பதற்கெல்லாம்
தினமும் சொல்லும் செயலும் பேச்சும் சிந்தனையும் அதுவாகத்தான் இருக்கின்றது. ஆகவே பெற்றோர்கள் அனைவரும் மீண்டும் இந்த பள்ளிக்கு இன்னும் உங்களால் எவ்வளவு தூரம் ஆதரவு அளிக்க முடியுமோ அவ்வளவு ஆதரவு அளிக்க வேண்டும். ஆசிரியர்கள் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்கள் இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்லயே அவங்களோட உழைப்பை நம்ம பார்த்தோம். எப்படி அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அதுலயே தெரிஞ்சிச்சு. நம்ம அது வந்து குறையே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எக்ஸலன்ட் பெர்ஃபெக்ட் கோச்சிங் ஒரு சூர சம்காரத்தை இங்கு நிகழ்த்தி காட்டியிருக்கின்றனர் என்றால் அதை விட ஒரு பெரிய உதாரணம் இங்கு தேவைப்படாது என்றே நான் நினைக்கின்றேன். ஆசிரியர் பணிங்கிறது மிகவும் உன்னதமான தியாக பணி. அது ஒரு சாதாரண பணி இல்லை. எங்கோ ஒரு சில இடங்கள்ல தவறு நடக்கிறதுனால ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயத்தையுமே நாம் குறை சொல்ல முடியவே முடியாது. ஆசிரியர்கள் என்பவர்கள் மாணாக்கர்களை செதுக்கக்கூடிய சிற்பிகள். அதை என்னைக்கு நம்ம மறந்துவிட முடியாது. ஏன் சொல்றேன்னா, சாக்ரட்டிஸ் உடைய சீடன் பிளாட்டோ, பிளாட்டோவுடைய ஸ்டீடன் அரிஸ்டாட்டில் உடைய சீடன் மாவீரன் அலெக்சாண்டர். ஒரு சமயம் இந்த மாவீரன் அலெக்சாண்டர் கேட்டாங்க, நீங்க இவ்வளவு வெற்றிகளை எப்படி சாதித்தீர்கள் என்று. அதற்கு அவன் கூறினான், நான் இந்த உலகத்திற்கு வந்ததுக்கு காரணம் எனது பெற்றோராக இருக்கலாம், ஆனால் இந்த உலகை வென்றதுக்கு காரணம் என்னுடைய ஆசிரியர்கள் என்று கூறினார்கள். அந்த அளவுக்கு ஆசிரியர் பணி மிக உயரிய உன்னத தியாக பணி. அது வெளியிலிருந்து பார்க்கறதை விட அந்த ஆசிரியராக இருந்து அதை ஒர்க் பண்ணும் போதுதான் அதோட அருமை பெருமைகள் நமக்கு தெரிய வரும். அதே போலத்தான் அரபு நாட்டிலே நமது முன்னாள் ஜனாதிபதி எஸ்டி சர்மா அவர்கள், சங்கர்தயாள் சர்மா அவர்களை வானூர்திக்கே சென்ற அந்த நாட்டு மன்னர் புரோட்டோகாலையும் மீறி அவரை வானூர்தியிலிருந்து அழைத்து வந்தார். அது அந்த புரோட்டோகால் அந்த நாட்டிலே அது தவறு இருந்தாலும் அதை செய்தார். ஒரு மன்னர் டைரக்டா வந்து ஒருத்தர் கூப்பிடுங்கிறது அங்க புரோட்டோகால்ல கிடையாது. ஆனா அதற்கு அவர் சொன்ன வார்த்தை, அவர் என்னுடைய ஆசிரியர், அதனால் புரோட்டோகால் எல்லாவற்றையும் மீறி நான் அதை செய்வேன் என்று சொன்னார். அந்த அளவுக்கு ஆசிரியர் பணிங்கிறது மிகவும் உன்னதமான பணி. ஒவ்வொருத்தரும் தன் ஆசிரியரை கொண்டாடுகின்றனர். ஒவ்வொரு மனிதரும் தன் பெரிய இந்த உலகத்தில் மதிக்கக்கூடிய நபராக வந்ததுக்கு பிறகு தன்னுடைய ஆசிரியரை கொண்டாடுகின்றனர். எப்படி என்றால், உதாரணத்துக்கு கிரேசி மோகன் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவ்வை சண்முகி நிறைய அந்த கமல் நடித்த நகைச்சுவை படங்களுக்கெல்லாம் டைரக்ஷன் வசனம் எல்லாம் எழுதுனது அவர் தான். அதுல வரக்கூடிய கதாபாத்திரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஜானகிங்கிற பேர்ல தான் இருக்கும். நீங்க எந்த படம் வேணாலும் எடுத்துக்கிறீங்க, அதோட கதாபாத்திரம் ஜானகி அப்படிங்கிற பேர்ல தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் என்றால், அவர்களுடைய அந்த ஆசிரியை தான், தம்பி உனக்கு நாடகம் நன்றாக எழுத வருகிறது, நகைச்சுவை நன்றாக எழுத வருகிறது, ஆகையால் இந்த பாதையில் செல் என்று வழிகாட்டிய ஒரே காரணத்தினால்தான் அவர் தன்னுடைய திரைப்படத்தில் அத்தனை கதாநாயகிகளுக்கும் ஜானகி என்று பெயர் வைத்திருப்பார். ஆகவே ஆசிரியர்கள் என்பவர்கள், ஆசிரியர்கள் என்பவர்கள் இந்த உலகிற்கு கிடைத்த வரம். அவர்களை நாம் அனைவரும் மதித்து போற்ற வேண்டும் என்று இந்த வேளையிலே கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த பள்ளி ராக்பெல்லர் அவருடைய யூனிவர்சிட்டி போல இன்னும் 10-15 வருடங்களில் மிகப்பெரிய யூனிவர்சிட்டியாக வர வேண்டும் என்று எங்களுடைய தனியார் பள்ளியின் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தங்களது அழகான மொழிகளால் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் பள்ளியையும் பள்ளி நிர்வாகத்தினரையும் வாழ்த்தியமைக்கு நன்றி ஐயா. மரியாதைக்குரிய ஐயா ஏ அப்துல் பாசித், MA, B.Ed, டைரக்டர்